வணக்கம். இன்றைய சிறப்பு தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்திய திரையுலகத்துல பல வருஷங்களா முடிசூடா ராணியா வலம் வந்துட்டு இருக்கிற கத்ரீனா கைஃபின் ஒரு விரிவான சுயசரிதை பார்வை. எந்த ஒரு பில்டப்பும் இல்லாம நேரடியா அவங்களோட வாழ்க்கை பயணத்தை ஆழமா அலச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்றைய முக்கிய செய்தியா நம்ம பார்க்க போறது ஒரு நம்ப முடியாத பயணம்தாங்க. கத்ரீனா கைஃப், ஆனா அவங்களோட உண்மையான பெயர் கத்ரீனா டர்கோட். ஒரு சின்ன தீவான ஹாங்காங்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு பாலிவுட்ல உச்ச நட்சத்திரமா அவங்க உயர்ந்து நிக்கிற இந்த பயணம் நிஜமாவே பலருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அறிமுகம் மற்றும் ஆரம்பகாலம். ஒரு பிரம்மாண்டமான வெற்றியோட அடித்தளம் எங்க போடப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்க அவங்களோட ஆரம்பகால வாழ்க்கையை உற்று நோக்குவது ரொம்பவே முக்கியம். 1983ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி ஹாங்காங்ல அவங்க பிறந்தாங்க. இந்த ஒரு சின்ன தகவல் அவங்களோட சர்வதேச பின்னணியை நமக்கு தெளிவா காட்டுது பாருங்க. அதாவது இந்திய திரையுலகத்துல கொடிக்கட்டி பறக்கும் ஒருத்தரோட ஆரம்ப புள்ளி இந்தியாவுக்கு பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் அமைஞ்சிருக்கு. இதுதாங்க அவங்க வரலாறோட முதல் சுவாரஸ்யம். அவங்க குடும்ப பின்னணியை பார்த்தோம்னா, தாயார் சூசான், தந்தை முகமது கைஃப். கத்ரீனாவுக்கு மொத்தம் 7 உடன்பிறப்புகள் இருக்காங்க. ரொம்பவே பெரிய பல கலாச்சாரங்களை உள்ளடக்கிய குடும்பம் இது. இதுல குறிப்பா சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான அப்டேட், சமீபத்துல பிரபலமான பாலிவுட் நடிகர் விக்கி கௌஷல் அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டது. இது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான மைல்கல். அடுத்ததா திரைப்பயணம் மற்றும் வெற்றிகள். எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டும் இல்லாம உள்ளே வந்து பாக்ஸ் ஆபீஸ அவங்க எப்படி தன் வசப்படுத்தினாங்க அப்படிங்கறத இப்ப பாப்போம். 2003ல வெளியான பூம் திரைப்படத்தின் மூலமா தான் அவங்க பாலிவுட்ல என்ட்ரி கொடுத்தாங்க. ஆரம்பம் என்னவோ கொஞ்சம் சவாலா தான் இருந்துச்சு. ஆனா அவங்களோட உண்மையான அசுர வளர்ச்சி அதுக்கப்புறம் தாங்க ஆரம்பிச்சது. நமஸ்தே லண்டன், ஏக்தா டைகர், தூம் 3, அப்புறம் ஜிந்தகி நா மிலேகி தோபாரா, இந்த 4 மெகா ஹிட் படங்களும் அவங்களோட ஸ்டார் அந்தஸ்தை ஆணித்தரமா நிலைநிறுத்திடுச்சு. ஒவ்வொரு படமும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு தனி முத்திரையை பதிச்சதுன்னு தான் சொல்லணும். இப்போ தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை. வெள்ளித்திரையை தாண்டி நிஜ வாழ்க்கையில அவங்க யாரு? அவங்களோட 2 முக்கியமான அடையாளங்களை இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒரு பக்கம் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட முன்னணி நடிகை, மறுபக்கம் கே பியூட்டி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான அழகு சாதன நிறுவனத்தின் நிறுவனர். வெறும் ஒரு நடிகையா மட்டுமே தன்னை சுருக்கிக்காம ஒரு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி ஒரு பவர்ஃபுல்லான தொழில் முனைவோராகவும் அவங்க உருவெடுத்திருக்காங்க. சினிமாவில் கிடைச்ச புகழ எப்படி ஒரு பிசினஸ் மாடலா மாத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். சான்ஸே இல்லைல்ல. ஹாங்காங்ல பிறந்து இப்போ பாலிவுட்ல உச்ச நட்சத்திரமாகவும் அதே நேரத்துல ஒரு வெற்றிகரமான பிசினஸ் உமனாகவும் அவங்க உயர்ந்திருக்கிற இந்த பயணம் திரைத்துறைக்கு எப்படிப்பட்ட ஒரு புதிய அளவுகோலை செட் பண்ணியிருக்கு. வெற்றிங்கிறது ஒரு துறைக்குள்ள மட்டும் முடங்கி போறது கிடையாது. சரியான பிளானிங்கும் கடுமையான உழைப்பும் இருந்தா பல எல்லைகளை தாண்டி ஜெயிக்கலாம் அப்படிங்கறத அவங்க ஆணித்தரமா நிரூபிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சிந்தனையோட இன்றைய சிறப்பு தொகுப்பை நம்ம நிறைவு செய்வோம். இணைந்திருந்ததற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.